ஹலோ அண்ட் வெல்கம் டு ட்ராப் ஹண்டிங். இன்றைக்கி நம்ம வந்து 2 டீபின் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மொதல் ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட்கோ. இவங்க ஒரு நோட்கோ ஏஐ வந்து கிட்டத்தட்ட 8 மில்லியன் ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஹேஷ் கேபிட்டல் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீபின் ப்ராஜெக்ட், அப்புறம் இன்னொரு டீபின் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அது இந்த 3D OS அப்படின்ற இவங்க ஒரு டீபின் ப்ராஜெக்ட். இவங்க வந்து 3D பிரிண்டருக்காண்டி தனியாக ஒரு ஓஎஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு டீபின் ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீபின் ப்ராஜெக்ட் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஃபண்டு பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த 3D OS வந்து இவங்க வந்து சுயி நெட்வொர்க்கோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு இவங்க வந்து ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. ஸோ ஒரே கிட்டத்தட்ட 2 நாளில் இவங்களுக்கு வந்து 10K ஃபாலோவர்ஸ் கிட்ட ஏறியிருக்காங்க. அப்புறம் நோட்கோ வந்து இவங்க வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஜனவரி 17 இந்த ப்ராஜெக்ட் ரன் தான் இருக்குது. நான் இன்றைக்கி தான் பார்த்தேன், இன்றைக்கி தான் பண்ண போகிறேன். வந்தப்போ வந்து எதுவுமே அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ இவங்க வந்து ட்ரெண்ட் ஆகும்போது இவங்க பற்றி நிறையா நியூஸ் வரும்போது தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இப்போதைக்கு இவங்க ட்ரெண்டிங்கில் இருக்க 2 டீபின் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நோட்கோ அண்ட் அந்த 3D OS. நம்ம வந்து இவங்களோட எக்ஸ்டென்ஷன்ஸ், அதாவது நோட்கோ அண்ட் 3D OS இவங்களோட எக்ஸ்டென்ஷனை ரன் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் ரன் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இவங்களோட பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் வந்து ஃபியூச்சரில் நம்மளுக்கு வந்து ரிவார்டாக வந்து கன்வெர்ட் ஆகும். அதை தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நோட்கோ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இவங்களோட வெப்சைட்டுக்கு போய்க்கிறணும். இப்போ நம்ம வந்து நோட்கோ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அவங்களோட வெப்சைட்டு. உள்ளே வந்துட்டு உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் வர மாதிரி ரெஃபரல் கோடு இருந்தால் போட்டுக்கோங்க. ஓகே, நான் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வந்து இப்போ இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, பேர்லாம் செட் பண்ண பின்னாடி நீங்கள் வெரிஃபை பண்ணுறோங்க. அதை செக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ வந்து உங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். இதுதான் நோட்கோவோட டேஷ்போர்ட். உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் ஏர்ன் பண்ணிக்கிங்க, அப்படி இன்றைக்கி எவ்வளோ பாயிண்ட் ஏர்ன் பண்ணிக்கிங்க, மொத்தம் எவ்வளோ பாயிண்ட் ஏர்ன் பண்ணிக்கிங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளே வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே எக்ஸ்டென்ஷன் இருக்கும், எக்ஸ்டென்ஷன் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு க்ரோம் வெப் ஸ்டோரில் உங்களோட எக்ஸ்டென்ஷன் இருக்கும், R2 க்ரோம் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா லாகின் கேட்குங்க. நீங்கள் அங்கே என்ன இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, யூசர் நேம் கொடுத்து லாகின் பண்ணிங்களோ அதே இதை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் லாகின் பண்ண உடனே எனக்கு இங்கே என்னோடய பேர், என்னோடய கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ எக்ஸ்டென்ஷன் நீங்கள் லாகின் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நோட் இஸ் கனெக்டடு, உங்களுக்கு இப்படி க்ரீன் கலரில் இருக்குது இந்த சர்க்கிள். ரெட் கலரில் இருந்துச்சுன்னா கனெக்ட் ஆகாமல் இருக்கும். அதாவது இப்படி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு நோடு வந்து இப்போ ரன் ஆக ஆரம்பிச்சு. உங்களுக்கு பெர் செகண்டுக்கு உங்களுக்கு பாயிண்ட் பெர் செகண்ட்ஸ் 0.002 பாயிண்ட்ஸ் வந்து பெர் செகண்டு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப இயர்லி ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இயர்லி ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு நிறையா ரிவார்டு கிடைக்கும். உடனே வந்து இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுங்கள். அடுத்து இங்கே தான் உங்கள் மெயின் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் இருக்குது என்னான்னு உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். இது வந்து நோட்ஸ், உங்களுடைய எத்தனை நோட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, எத்தனை டெஸ்க்டாப்பில் இருக்குது உங்களோட நோடு வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்குன்னு இதில் காமிக்கும். எனக்கு இப்போ இன்னும் ஷோ ஆகலை. ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய எந்த பிசி அங்கேருந்து மைன் பண்ணுறேன் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடும். இந்தியாவிலேருந்து மைன் பண்ணுறேன்னு கரெக்டாக உங்களுக்கு காமிச்சா. ஓகே, இப்போ ரிவார்டு பேஜுக்குள்ளே வந்துக்கோங்க. ரிவார்டு பேஜுக்கு வந்தீங்கன்னா இங்கே உங்கள் இமெயிலுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வந்து கொடுத்து அந்த கோடை வந்து வெரிஃபை பண்ணணும், லிங்க்கை. ஸோ சென்ட் வெரிஃபிகேஷன் இமெயில் கொடுத்து உங்கள் இமெயிலை வெரிஃபை பண்ணிட்டு டெய்லி செக்இன் பண்ணுங்கள். டெய்லி செக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். டே 1க்கு 10, அப்புறம்
7 டேக்கு 70 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டெய்லி வந்து செக் பண்ணிடுங்க, செக்இன் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே, டெய்லி செக்இன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு 10 பாயிண்ட் பண்ணி கொடுத்துறாங்க. இப்போ வந்து உங்களோட டெலகிராம், இமெயில் வெரிஃபிகேஷன், அவங்க சேனலில் ஜாயின் பண்ணுறது, ட்விட்டரில் ஃபாலோ, அப்புறம் டெலகிராம் பூஸ்ட், இது வந்து இப்போதைக்கு யாரும் பண்ண முடியாது. பெருமையும் வச்சுக்கிங்க டெலகிராம் சேனலில் பூஸ்ட் பண்ணலாம். அப்புறம் அவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா டாஸ்க் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் குறைஞ்சது 50 பாயிண்டாச்சும் கொடுக்குறாங்க. எல்லாத்துலேயும் 100 பாயிண்ட் இருக்குது. இதில் பூஸ்ட் பண்ணால் மட்டும் 200 பாயிண்ட் பூஸ்ட் பண்ண முடியாது. பெருமையும் வச்சுக்கோங்க, மட்டும் தான் பூஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி நிறையா டாஸ்க் இருக்குன்னு. ஸோ இதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் பாயிண்ட் வந்து க்ளைம் பண்ணிடுங்க. அப்புறம் இன்வைட்டுக்கு உங்களுக்கு 500 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ உங்களால் இன்வைட் பண்ண முடிஞ்சால் இன்வைட் பண்ணிடுங்க. இப்போதைக்கு இதில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இவங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு கிட்டத்தட்ட மைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் பண்ணி மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நாங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பார்ப்போம். இப்போ நம்ம 3D OS வந்து எப்படி ரன் பண்ணுறது அதே மாதிரி பார்க்க போகிறோம். இவங்க வந்து பேக்டு பை ஸ்விகின்ற வாசி கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. ஸோ அதையும் இப்போ பண்ணிடுவோம். டிபின் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து டிபின் ப்ராஜெக்ட் வந்து அதிகமாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதில் நிறையா ப்ராஜெக்ட் வரும். கொஞ்சம் நீங்கள் செலக்டடாக பண்ணி ஒரு நல்ல ப்ராஜெக்டாக பார்த்து எடுத்து நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. பின்னாடி பேக்ரவுண்டில் யார் இருக்கா, எந்தெந்த ப்ராஜெக்ட்லாம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். நான் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து நோட் பே பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து $30 கிட்ட எனக்கு ஏற்றாவது கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக வந்து மைண்ட் பண்ண வாசி $30 கொடுத்தாங்க. இருந்தாலும் இப்போ மைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இது வந்து சீசன் 3க்கான ரிவார்டு வந்தோடனே நான் இதை ஸ்டாப் பண்ணிடுவேன். சீசன் 1, 2க்கான எனக்கு ரிவார்டு கொடுத்துட்டாங்க. சீசன் 3 ரிவார்டு வந்தோடனே இதை நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, நான் அடுத்து பண்ணுற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிராடியன்ட். இதுவும் வந்து கொஞ்சம் பேக்ரவுண்டில் பெரிய இன்வெஸ்டர் எல்லாம் இருக்க மாதிரி நான் இதையும் ரன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலேயே நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அடுத்து வந்து இந்த டவுன் இந்த ப்ராஜெக்ட்டும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நவோரிசி ப்ரோட்டோக்கால்னு சொல்லி. அந்த இது நான் இன்னும் ஸ்டில் மைண்ட் பண்ணி தான் இருக்கேன். கிட்டத்தட்ட வீடியோ போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் 952 பாயிண்ட் மைண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ இன்றைக்கி பண்ண நோட்கோ. இப்போ நம்ம அடுத்த இந்த வருஷத்தில் அடுத்து நான் பண்ண போகிறது தான் இந்த 3D Go. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்துக்கோங்க. இந்த அவங்களோட வெப்சைட்டு உள்ள வந்துட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஜிமெயில் வச்சு லாகின் பண்ணிக்கிறேன். அக்ரி கொடுத்துக்கணுமா? ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டில் என்னால் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியல. ஏன்டா இப்போ வந்து ஸ்விகி வந்து ரீசெண்டாக போட்ட ட்விட் வாசி நிறையா யூசர்ஸ் உள்ள வந்துட்டாங்க போல். சர்வரே டவுன் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் பேஷண்ட்டு போட்டானுங்க. இன்றைக்கி என்னால் இதை பண்ண முடியாது. இப்போதைக்கு நான் வந்து நோட்கோ மட்டும் அப்லோட் பண்ணுறேன். இந்த 3D OSக்கான வீடியோ வேணும்னா கேளுங்க. நான் அடுத்த வெப்சைட் நல்லா இருக்கும்போது நான் வீடியோ மேக் பண்ணி போட்டு விட்றேன். இது மாதிரி உங்களுக்கு நிறையா ஏர்ட்ராப் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்த வீடியோ உங்களோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களின் விடைபெறுகிறேன். நான் உங்கள் AGS. பாய்.